வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒன்னு சொல்ல போறேன். எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவராகிய தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். சரிங்களா? இதை மட்டும் மனசில் எப்பொழுதுமே வச்சுக்கோங்க. நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து நல்லவராகவே இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அந்த ஒரு உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் வெற்றியுள்ள நாளாக அதை மாற்றி ஆண்டவர் கொடுப்பார். அதை நினைக்காத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. குடும்ப பாரம் இல்லையா, மற்ற பணப்பிரச்சனை, குடும்பத்தில் இருக்க திருமணம், நிறைய காரியங்களை யோசித்து என்ன செய்கிறாங்க கேட்டிங்கன்னா, ஆண்டு நம்ம கூட இருக்கிறத சில நேரத்தில் மறந்துடுறாங்க. ஆண்டு நம்ம கூட இருக்கிறாருன்னு அந்த உணர்வு இருந்தால் தேவையில்லாமல் பேச மாட்டோம், தேவையில்லாமல் நம்முடைய செயல்கள்லாம் நம்ம மாற்றிக்க மாட்டோம், பொய் பேச மாட்டோம் இல்லையா, கெட்ட வார்த்தை பேச மாட்டோம். ஆண்டு என் கூட இருந்தால் அப்படின்னா அவர் நம்ம கூட இருக்கிற உணர்வு நமக்குள்ளே எப்பொழுதும் இருக்கணும். யாராக இருந்தாலும் சரிதான், ஏசியை கூட இருக்கிறேன், பயமே வராதுங்க. இந்த மாதிரி நினச்சி பார்த்தீங்கன்னா பயமே வராது. சரி, செய்திக்கு போகலாம். நான் எப்பொழுதுமே நான் வாசிக்கிற வசனம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, எபிரேயர்கள் நிருபம் 10வது அதிகாரம் 25வது வசனத்தில், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டுவிடாமல் ஒருவருக்குள்ள புத்தி சொல்ல கடவோம் அப்படின்னு இங்கு பசுத்த எபிரேய நிருபத்தில் அந்த வசனத்தின் வார்த்தையை நம்ம பார்க்குறோம். 1ஆம் நூற்றாண்டிலே சபையை விட்டு விடுகிற ஒரு சூழ்நிலை ஜனங்களுக்குள்ளாக இருந்தது. அதை எழுதின பவுல் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி விட்டுறாதீங்க, நீங்கள் உங்களுடைய ஐக்கியத்தை விட்டுறாதீங்க, உங்கள் சபையை விட்டுறாதீங்க, அது நல்லா இருக்காதுன்னு சொல்லி அதை சொல்லிட்டா. அதே எபிரேயரில் இன்றைக்கி நான் ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ண போகிறேன். 12வது அதிகாரம் 22, 23, 24வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும். நான் அதை வாசிக்கிறேன் கவனியம். எபிரேயர் 12வது அதிகாரம் 22வது வசனம், 23வது வசனம், 24வது வசனம் நான் வாசிக்கிறேன். நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000, 10,000மான தேவதூதத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுந்திருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையிடத்துக்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்துக்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்துக்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்க நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் என்று இந்த எபிரேய சபைக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்கள் இருக்கிற இடத்த கொஞ்சம் யோசித்து பாருங்க. சபைக்கு வராதவங்கள விட்டு தள்ளுங்க. ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க திருந்த மாட்டாங்க இல்லையா, அவங்கள வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, பிரயோஜனம் இல்லாதவர்கள். ஆனால் நீங்கள் இருக்கிற அந்த ஸ்தானத்தை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்க்கணும். நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க பாருங்கள். நீங்களோ 22, நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் அப்புறம் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் அப்புறம் 1000, 10,000மான தேவதூதரிடத்திற்கும் நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க? நீங்கள் சாதாரண இடத்துல இங்கே சபையில் இருக்க ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற அவார்டு பார்த்தீங்களா? நீங்கள் சபைக்குள்ளே தான் நீங்கள் வர்றதாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? நம்ம சபையை சில நேரத்தில் அற்பமாக நினைக்கிட்டு கல்யாண வீட்டுக்கும் சடங்கு வீட்டுக்கும் பால் காய்ச்சல் வீட்டுக்கும் மற்ற இந்த மாதிரி விருதுகளை முக்கியப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் சபை எவ்வளோ மேன்மையானது, சபையினுடைய ஒழுங்கு, சபையினுடைய ஐக்கியம், சபையினுடைய ஆராதனை, சபைக்கென்று செலுத்துகிற காணிக்கை எவ்வளோ விசேஷமானதுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே. அதை எபிரேய சபைக்கு அவர் சொல்லுகிறார், நீ எங்கே வந்திருக்கீங்க, நீங்கள் சபைக்கு வர்றதுனால எங்கே இருக்கீங்க அதைத்தான் உணரணும். நீங்களோ 22வது வசனம், சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம சபை குறித்து தாங்க சொல்றாரு. நீங்க எங்க வந்திருக்கீங்க, எங்க ஆராதிக்கிறீங்க, எங்க யாருக்கு நீங்க காணிக்க தர்றீங்க என்பதை குறித்து பவுல் எபிரேய சபைக்கு சொல்லும்போது, நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000, 10,000மான தேவ தூதரிடத்துக்கும். நம்ம ஆராதிக்க சபையில நான் மாத்திரக்கா நினைக்கிறீங்களா? எவ்வளோ தூதர்கள் வந்து அதை அந்த ஆராதனை பங்கெடுக்கிறாங்க தெரியுமா? பரலோகத்தில் தேவனை வந்து அவங்க மகிமைப்படுத்திட்டு தான் இருப்பாங்க. பூலோகத்தில் நம்ம ஆராதனை பார்த்து வியக்கத்தக்கதாக அவர் வருவார்கள்.
10,000 தேவதூதத்துக்கும். அப்புறம் 23ஆம் வசனம் பாருங்க, என்ன போட்டு பாருங்க. பரலோகத்தில் பேரில் இருக்கிற முதற் பேரானவர்கள் சர்வ சங்கமாகிய சபை எடுத்துக்கும். இந்த சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்தை மட்டும் நான் சொல்லிட்டு நான் முடிச்சுட்டு நாளைக்கு மறந்து பார்க்கலாம். பரலோகத்தில் 23ஆம் வசனம், பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை இடத்துக்கு நீ எங்க இருக்கீங்க? நல்லா கவனிச்சுங்க. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவருடைய சர்வ சங்கமாகிய சபை. இந்த சபை நீங்க போற எந்த சபையா இருக்கட்டும், எந்த ஊர் கிராம சபையா இருக்கட்டும், இல்லைன்னா பட்டண சபையா இருக்கட்டும், அது எந்த சபை, ஒரு ஓலை சபையா இருக்கட்டும், ஒரு சீட்டு சபையா இருக்கட்டும், இல்லை பில்டிங் சபையா இருக்கட்டும், எந்த சபையா இருந்தாலும் தான் தேவன் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பரலோகத்தில் இந்த சபையினுடைய பெயரை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். நீங்க போற சபையை அவர் முன்குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அதை தான் போடுங்க, பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. ஒரு சபையை மட்டும் ஆண்டவர் பேர் எழுதி வச்சிருக்கல, அந்த சபைக்குள்ள வருகிற உங்களையும் பேர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆலயத்தை நேசிக்கிறவர்களா? ஆலயத்தை தூசிக்கிறவர்களா? ஆலயத்தில் ஊழியம் செய்கிறவர்களா? இன்னும் ஆலயத்தில் ஊழியத்தை கெடுக்கிறவர்களா? இவை எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் எழுதி வைத்திருக்கிறார். பரலோகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். உங்களை குறித்து, சபையை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? சாக்கு போக்கும் சடங்குகளை வைத்து, நற்காரியங்களை வைத்து, இப்படி காரியங்களை வைத்து புனிதமான சபையை அசுத்தமான காரியங்களில் போய் நாம் தீட்டுப்படுத்திக் கொள்கிறோம். புனிதமான பரிசுத்தமான சபையிலே வர வேண்டிய நீங்கள் அந்த பரிசுத்தத்தை மற்ற காரியத்துக்கு நீ சபையை இழந்து, ஐக்கியத்தை இழந்து, ஆராதனை இழந்து நீங்கள் வேற இடத்துல நீங்க போகும்போது அந்த பரிசுத்தத்தை இழந்து நாம் தீட்டுள்ளவர்களாக நம்ம மாற்றப்படுகிறோம். ஆகவே சபை என்பது மிக மிக மேன்மையானது. இதைத்தான் பவுல் சொல்கிறார், சபை கூடி வருதலை விட்டுறாதீங்க. ஜோம். தேவனே, இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி. உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உங்களுடைய பரிசுத்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே இப்படி நாமத்தை மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.